நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அலற மாதிரி அழு, அவ்வளவுதான். நீயும் நானும் எதிர்த்துட்ட மாதிரி காணிச்சுக்கலாம். இவ்வளவுதானே ஒளி இவங்ககிட்ட இருக்கிறது. எந்த ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு இவங்களுக்கு விலை போய்விட்ட ஊடகவியலாளர்கள் யார் இன்றைக்கு இவர்களுடைய செய்கிற தவறை எழுத தயாராக இருக்கிறார்கள்? யார் டிவியில காட்ட தயாராக இருக்கிறார்கள்? எங்க இருக்கு? ஊடகங்கள் எப்படி வாய்மூடி கிடக்கிறார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது. பார்க்க நாளாக நாளாக அது அதிகரித்துக் கொண்டே போகிறது. சில ஊடகவியலாளர்கள் தைரியமாக செய்கிறார்கள், சில ஊடகங்கள் தைரியமாக செய்திகளை வெளியிடுகிறார்கள். அவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் மிக மிக பெரிய அளவில் அச்சத்திலே கிடக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரியான யூடியூபர்ஸுக்குலாம் எந்த மாதிரியான பாதுகாப்பை வழங்கணும்னு நீங்க? அரசுதான் பாதுகாப்பு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கூட திமுகவை சேர்ந்த ஒருவன் ஒரு கல்லூரி மாணவியை சீரழித்த அந்த பெண் இன்றைக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். இவங்க ஆட்சி காலத்திலே பெண்களுக்கு தெருவிலே நடக்கிற எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை. அங்க தமிழகத்தினுடைய மேற்கு மண்டலத்திலே பாருங்க, தொடர்ச்சியா கொலைகள். அதுவும் வயதானவர்கள் தங்கி இருக்கிற வீட்டை குறிவைத்து கொலை செய்து கொன்று குவிக்கிறான். கொலையாளிகளை பிடிக்க முடியவில்லை. அப்படின்னா எவனுக்குமே பாதுகாப்பு இல்லை. இதுல எங்க யூடியூபருக்கு பாதுகாப்பு, பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு? தனிநபருக்கு எப்படி அரசு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஒருத்தர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், கேட்கும் போது அவங்க கொடுக்கலாம். புகார் கொடுத்தால் பாதுகாப்பு கொடுக்கும் சொல்றீங்க. புகார் கொடுத்தவர் தானே நியூஸ் 7 பத்திரிகையாளர். எனக்கு உயிர் ஆபத்து இருக்கிறது, என்னை கொல்ல வருகிறான் என்று சொல்லி என்னை கொல்வதற்கு ஆள் வந்து விட்டது, வாகனத்தில் இறங்கி விட்டான், கையில அரிவாளோடு கத்தியோடு இருக்கிறான் என்று அவர் சொல்லுவதை ரன்னிங் கமெண்ட்ரி கேட்டுச்சு தமிழ்நாடு போலீஸ். வந்துட்டானா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறான், என்ன கார்ல வந்திருக்கிறான்னு ரன்னிங் கமெண்ட்ரி கேட்கிறா போலீஸ். யாருக்குங்க பாதுகாப்பு? நான் சொல்லுகிறேன், முதல் கொலை நடக்கிறது, வயதான முதியவர்கள் இருக்கிற வீடுகளிலே கொலை நடக்கிறது. அந்த இடத்துல உளவுத்துறையும் போலீஸும் அலர்ட் ஆக வேண்டாமா? தொடர்ச்சியாக கொலைகள். தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சரை நிற்க வைத்து அந்த கொலையுண்டவரினுடைய உறவினர் ஒரு பெண் நேருக்கு நேராக கேள்வி கேட்கிறார். உங்கள் ஆட்சியினால் தான் இந்த கொலைகள் நடந்தது, நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு கேட்கிறார். முடியலையே, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலையே. எவன் கொலைகாரனே தெரியலையே. இவ்வளவு சிசிடிவி இருக்குது, இவ்வளவு செட்டப் இருக்குது, இத்தனையும் வைத்து முன்னால் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், கொலை நடப்பதை தொடர்ந்து கொலைகள் நடப்பதை தடுக்க முடியவில்லை என்றால் உங்கள் ஆட்சி தோற்று போய்விட்டது என்பது பொருள்.